ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ திருச்செந்தூர் ட்ரிப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியாச்சு மக்களே. ஸோ திருச்செந்தூரில் ஒன் டே ட்ரிப்பில் எங்கெங்கே முக்கியமான இடங்கள் வந்து நம்ம கவர் பண்ண முடியும் அது எல்லாமே டீட்டெயிலாக கவர் பண்ணி நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிருக்கு. ஸோ அதை பார்க்காதவங்க மேலே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நியூஸ் சீரியஸ் வந்து நம்ம சேனலில் ஆரம்பிக்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் சீரீஸ். ஸோ கன்னியாகுமரியில் இருக்கிற முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ், டூரிஸ்ட் ஸ்பாட்டு எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியாச்சு. ஸோ அதோட கம்ப்ளீட் சீரீஸ் தான் இப்போ வந்து நீங்கள் இன்னையிலேருந்து பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவை நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா விவேகானந்தர் ராக் மெமோரியல். ஸோ அங்கே தான் நம்ம போயிருக்கோம். ஸோ வாங்க அதோட ஃபுல் டீட்டெயிலை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஓகே மக்களே, ஸோ நம்ம இப்போ வந்து கன்னியாகுமரி கிளம்பியாச்சு. ஸோ நாங்கள் வந்து இப்போ தென்காசியிலேருந்து கன்னியாகுமரி போயிட்டுருக்கோம். இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற டோட்டலாக 38 டிஸ்ட்ரிக்டில் இதுவும் ஒன்று மக்களே. இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தோட தென் பகுதியில் கடைசி மாவட்டமாக இது அமைஞ்சிருக்கு மக்களே. ஸோ இந்த ஊரின் பேரில் இந்த மாவட்டமும் அழைக்கப்படுது மக்களே. இந்த ஊரை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னும் அழைக்கிறாங்க மக்களே. போயிட்டுருக்கும் போதே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த சுற்றி இருக்கிற இயற்கை வளங்களை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. மேற்கு தொடர்ச்சி மலையை வந்து பார்க்கும்போதே அவ்வளோ நேச்சுரலாக இந்த டிஸ்ட்ரிக் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு வந்து ஆசையாக இருந்துச்சு. அதனால தான் இதை நாங்கள் கேப்சர் பண்ணியிருக்கோம். பார்க்கறதுக்கு அவ்வளோ மனரம்யமாக, அவ்வளோ கலர்ஃபுல்லாக, அவ்வளோ அந்த மார்னிங் டைமில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு மக்களே. அப்படியே நீங்கள் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணுவீங்க. இங்கே வந்து ரெண்டு பக்கமும் வந்து நிறைய காற்றாலைகள் இருக்குது மக்களே. ஏன்னா இது வந்து சுற்றி வந்து மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறதுனால வந்து காற்று அதிகமாக இருக்கும். இந்த ஏரியா ஃபுல்லாகவே காற்று வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி இங்கே வந்து மின்சாரம் தயாரிக்கிறதுக்காக இந்த அமைப்புகளை ஏற்படுத்தியிருக்காங்க மக்களே. ஸோ இந்த ஊருக்கு நம்ம எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊருக்கு வர்றதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. பஸ்லேயும் வரலாம், ட்ரெயின்லேயும் வரலாம். பஸ்ஸில் வர்றதா இருந்தால் உங்களுக்கு வந்து மெயின் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து திருநெல்வேலியிலேருந்து டேரெக்டாகவே உங்களுக்கு பஸ் இருக்கும். எல்லா ஊர்லேருந்துமே இந்த ஊருக்கு மேக்ஸிமம் வந்து கன்னியாகுமரிக்கு டேரெக்ட் பஸ்ஸஸ் இருக்குது. ட்ரெயின்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெயின்ஸ் வந்து நமக்கு இருக்குது. இப்போ சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் வந்து டேரெக்டாகவே கன்னியாகுமரிக்கு வருது மக்களே. ஸோ நாங்கள் ஆன் வேல போயிட்டுருக்கும்போதே ரோடு வந்து உங்களுக்கே தெரியும், இப்போ நேஷ்னல் ஹைவே வந்து பயங்கரமாக டெவலப் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து கன்னியாகுமரி போயிட்டுருக்கோம். இடையில பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு நாகர்கோவிலுக்கு வந்து ஒரு டோல்கேட் இருக்குது. ஸோ இதே பைபாஸ் தான், டேரெக்டாக நீங்கள் பிடிச்சி போயிட்டே இருந்தீங்கன்னா எங்கேயுமே திரும்பலைன்னா நாகர்கோவில் கூட போக வேண்டிய அவசியம் இல்லை. நேராக நம்ம வந்து கன்னியாகுமரி போயிடலாம் மக்களே. ஸோ ஆஃப்டர் 3 hours ட்ராவல் வந்து கன்னியாகுமரி வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல ஒரு 50 rupees டோல்கேட் இருக்குது மக்களே. ஸோ ஊரோட என்ட்ரன்ஸ்குள்ளே வரும்போதே ஒரு 50 rupees டோக்கன் பே பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் வந்து 2 types இருக்குது. ஃப்ரீ பார்க்கிங்கும் இருக்குது. நம்ம வந்து காரை ஃப்ரீயாகவே விட்டுக்கலாம், எந்த சார்ஜஸும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து 8 hours வந்து 70 rupees சார்ஜ் பண்ணுற ஒரு இடமும் இருக்குது. ஸோ அங்கே கொஞ்சம் நல்லா நீட்டாக இருந்துச்சு. ஸோ நான் அதை தான் ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ 8 hours வந்து 70 rupees கொடுத்து நாங்கள் பே பண்ணி அந்த பார்க்கிங் போட்ட மக்களே. ஸோ இதுதான் அந்த கார் பார்க்கிங் மக்களே. ஸோ 70 rupees ஃபார் 8 hours. காரை வந்து பார்க்கிங் போட்டு வெளியே வந்த உடனே வந்து கன்னியாகுமரி அம்மன் திருக்கோயில், விவேகானந்தர் பாறை, சூரிய உதயம், ஸோ இது எல்லாத்தையுமே பார்க்குறது அட்ராக்ஷனுக்குரிய இடம் வந்து இந்த வழியில் தான் நம்ம போகணும் அப்படிங்கிற வந்து தெளிவாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது மக்களே. ஸோ இதுக்கு லெஃப்ட் சைடில் தான் நமக்கு கார் பார்க்கிங் இருந்துச்சு. ஸோ வந்த உடனே இந்த வழியாக வந்து நாங்கள் வந்து உள்ளே வந்து விவேகானந்தர் பாறைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா காலையிலேயே எவ்வளோ சீக்கிரமாக போய் டிக்கெட் எடுக்கிறோமோ, எனக்கு க்ரௌட் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து எவ்வளோ சீக்கிரமாக நம்ம போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அட்ராக்ஷனை முடிச்சுட்டு நம்ம வந்துடலாம் அப்படிங்கிற பிளானில் நாங்கள் சீக்கிரமாகவே வந்து போயிட்டோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு 2 day ட்ரிப்பு. ஸோ 2 நாளில் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே கவர் பண்ணணும் அப்படிங்கிற பிளானில் தான் நாங்கள் போயிருந்தோம். ஆனால் வந்து ஹோட்டல் ரூம் கூட நம்ம செக்இன் பண்ணல. அதுக்கு முன்னாடியே வந்து டேரெக்டாகவே வந்து விவேகானந்தர் பாறையை மட்டும் கவர் பண்ணிட்டு வந்துடும். ஏன்னா அது மட்டும் தான் வந்து கொஞ்சம் அன்பிரிடிக்டபிள் ஏரியா. ஏன்னா வந்து கூட்டம் எப்போ வரும் எப்போ வராதுங்கிறது சொல்லவே முடியாது. திடீர்னு வந்து ஃபெரியை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏன்னா நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா சரியான வந்து சைக்ளோன் இருந்த டைம் வேறு. அன்னைக்கு நான் வரும்போதே வந்து சரியான மழை அதிகமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் சரி, அதனால் ஃபஸ்ட்டு அந்த இதை கவர் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறதுக்கு பிளானில் போனோம். நாங்கள் உள்ளே போயிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா 2 பக்கமும் வந்து ஏகப்பட்ட கடைகள் இருந்துச்சு. வேறு எந்த இடத்துலையுமே, வேறு எந்த டிஸ்ட்ரிக்ட்லேயுமே கிடைக்காத விஷயங்கள் இங்கே இருக்குது. கடல் சார்ந்த பொருட்கள் ரிலேட்டடான உள்ள எல்லா பொருட்களும் இங்கே நிறைய கடைகளில் இருந்துச்சு மக்களே. அது வந்து நீங்கள் வேறு எந்த இடத்துக்கு போனாலும் அது உங்களுக்கெல்லாம் வாங்க முடியாது. அது கன்னியாகுமரியில் மட்டும்தான் வாங்க முடியும். ஸோ அதே வழியில் நீங்கள் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர்லேயே வந்து கன்னியாகுமரி அம்மன், அதாவது நம்ம பகவதி அம்மன் டெம்பிள் பக்கத்துலேயே இருக்குது மக்களே. ஸோ அதை சுற்றி நிறைய கடைகள் வந்து ஷாப்பிங்க்கு இருக்குது. அங்கே வந்து நிறைய ஃபோட்டோ எடுக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அழகாக வந்து உங்கள் ஃபேமிலியோட ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்க.
ஸோ நம்ம பகவதி அம்மன் டெம்பிளை தாண்டி கொஞ்சம் வந்தோம்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம். ஸோ இது வந்து ஒரு ஆஃப் தி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க தான் வந்து ஃபெரியை வந்து கன்னியாகுமரி அந்த பீச்சிலேருந்து விவேகானந்தர் பாறைக்கு வந்து ஃபெரியை வந்து இயக்குறாங்க மக்களே. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு நேராக உள்ளே போக வேண்டியது தான். ஸோ அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா கடல் வந்து ரொம்ப அழகாக தெரிஞ்சது. எதிர்த்தாப்பில் அங்கே பாருங்கள். ஸோ அங்கேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக வந்து கடல் தெரிஞ்சது. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குது. அங்கே ஏற்கனவே வந்து நிறைய க்ரௌடு நின்றுட்டு இருந்துச்சு. பட் கடலை பாருங்கள் அங்கேருந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஓகே, பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் வந்து விட்டோம் மக்களே. ஸோ இதுதான் வந்து டிக்கெட் கவுண்டரு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சரியான க்யூ நின்றுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக முடிச்சிடலாம் அப்படிங்கிறத எங்கள் பிளானே. நீங்களும் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இதை முடிச்சிருங்க. ஏன்னா எப்படி கூட்டம் இருக்குங்கிறது நம்மளாலே சொல்ல முடியாது. இன்னொரு சின்ன அப்டேட்டு, இப்போ வந்து டிக்கெட் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல 50 ரூபா இருந்துச்சு, இப்போ வந்து 75 ரூபா ஒரு ஆளுக்கு. ஸோ டிக்கெட் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால ஸோ நீங்கள் அதை பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த க்யூ மூலமாகவும் நம்ம வந்து டேரெக்டாக வந்து டிக்கெட் எடுக்க முடியும். இல்லைனா ஆன்லைன் டிக்கெட்டும் இருக்குது மக்களே. ஸோ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து இருக்கிற அட்ராக்ஷன், அதோட டைமிங்ஸ் எல்லாமே வந்து தெளிவாக இதில் போட்டிருக்காங்க. இந்த ஒரு இடத்துல வந்து எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ என்னென்ன டைமில் இப்போ கோயில் எத்தனை மணிக்கு, ஃபெரி எத்தனை மணிக்கு, அப்புறம் வந்து விவேகானந்தர் பாறை எத்தனை மணிக்கு போக முடியும், அப்புறம் வந்து காந்தி மண்டபம், எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து இங்கே ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த சைட்லேயே. ஆன்லைன் டிக்கெட் பற்றி சொல்லிட்டு இருந்தாலும், ஆன்லைன் டிக்கெட் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஸோ டேரெக்டாக வந்து இந்த மாதிரி க்யூவில் வந்து ரொம்ப நேரம் நிற்க வேண்டாம். ரொம்ப நேரம் ஆகலை, பட் எனக்கு வந்து மோர் தென் ½ ஹவரே ஆகலை. அதுக்கு முன்னாடியே நான் டிக்கெட் எடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து இதை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணணும்னு பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் டிக்கெட் எடுத்துகிட்டு டேரெக்டாகவே ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்க்கு போயிட்டு நீங்கள் போயிடலாம். ஸோ அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டைம் சேவ் பண்ணும். இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, 300 rupees வந்து ஒரு டிக்கெட் இருக்குது. ஸோ அந்த டிக்கெட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட டேரெக்டாகவே உள்ள வந்து இந்த க்யூவை வந்து ஸ்கிப் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. அது வந்து ஸ்பெஷல் டிக்கெட்டுன்னு சொல்கிறாங்க மக்களே. ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா நாங்கள் போன டயத்தில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஃபெரி டிக்கெட் எடுத்துட்டோம் மக்களே. ஸோ ஒரு ஆளுக்கு 75. ஸோ 2 பேர் போயிருந்தோம். ஸோ 150 rupees பே பண்ணியிருந்தோம் மக்களே. ஸோ இதுதான் வந்து டிக்கெட், பாருங்கள் நீங்களே. அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் போன டயத்தில் திருவள்ளுவர் சிலையை பார்க்குறதுக்கு வந்து எங்களுக்கு பெர்மிஷன் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் சிலை இருக்கிற அந்த பாறையும் இணைக்கிற மாதிரி வந்து பிரிட்ஜ் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க மக்களே. ஸோ அதனால் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கனால எங்களுக்கு வந்து பெர்மிஷன் இல்லை. ஸோ ஒரு வழியாக வந்து க்யூவை விட்டு வெளியில் வந்துட்டோம். கடலை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ வெளியில் வந்தவொடனே பார்த்திங்கன்னா ஒரு 2 போட்டு நின்றுட்டு இருந்துச்சு. இது ஒரு கொஞ்சம் நார்மல் ஃபெரியோட இது பெருசாக இருந்துச்சு. அப்புறம் என்னென்னு அங்கே உள்ள ஆஃபீஸர்கிட்ட விசாரித்தோம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா வட்டக்கோட்டை அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனுக்கு வந்து இந்த பெரிய போட்டு மூலமாக வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடந்துகிட்டு இருக்கு மக்களே. ஸோ அது வந்து வாரத்தில் இப்போ பார்த்திங்கன்னா சனி ஞாயிறு மட்டும்தான் இயக்குறாங்க. மற்ற நாளில் ஏன் இல்லைன்னா அந்தளவுக்கு கூட்டம் இல்லை அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஒரு தடவை ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரதுக்கு வந்து மினிமம் வந்து 70 பேர் வந்து இந்த போட்டில் வந்து அக்காமடேட் பண்ணலாம். ஸோ ஒரு டிக்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா 350 400 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க மக்களே. பட் ஆனால் அதிகமாக கூட்டம் இல்லாதனால இப்பொழுதைக்கு வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணாமலே இருக்குது. பட் ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் வசதியானவங்க வந்து ஒரு பிறந்தநாள் பார்ட்டி அந்த மாதிரி எதுக்கும் வேணால் இந்த போட்டை வந்து ஃபுல் டே வாடகைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கடலில் வச்சு பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணிவிட்டு வர்றதா சொல்கிறாங்க மக்களே. இங்கேருந்து வட்டக்கோட்டை போயிட்டு வர்றதுக்கு வந்து ஏசி வந்து 450 ரூபாவும் நான் ஏசி வந்து 350 ரூபாவும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க மக்களே. ஸோ எங்களுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியில் வந்த உடனே ஃபெரி வந்து ஒன்று ரெடியாக வந்துருச்சு. ஸோ ரொம்ப நேரம் நாங்கள் வெயிட் பண்ணல. ஒரு ஃபெரி போக அடுத்த ஃபெரி உடனே அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து உடனே நடந்துருது. ஸோ அதனால் மக்கள் வந்து அதிக நேரம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமாக இல்லை மக்களே.
ஸோ விவேகானந்தர் பாறையிலேருந்து வந்த ஃபெரி வந்து கரைக்கு வந்து சேர்ந்த உடனே மக்கள்லாம் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த க்யூவை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. ஸோ லேடிஸ் க்யூ ஜென்ஸ் க்யூன்னு பிரிச்சுட்டாங்க. ஏன்னா வந்து அந்த லைஃப் ஜாக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் லேடிஸ்க்கு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க மக்களே. ஸோ விவேகானந்தர் பாறையிலேருந்து வந்த மக்கள் எல்லாம் இறக்கி விட்ட உடனே ஸோ நம்மளுக்கு வந்து திரும்ப வந்து அலோவ் பண்ணிட்டாங்க ஃபெரியில் ஏறுறதுக்கு. ஸோ நம்ம வந்து அதே க்யூவில் போயிட்டு நேராக நமக்கு ஒன்று எடுத்தாச்சு. ஸோ லக்கிலி பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு விண்டோ சீட்டே கிடச்சிது. ஸோ இதிலேருந்து எங்கள் வந்து ஜேர்னி வந்து விவேகானந்தர் பாறைக்கு ஸ்டார்ட் ஆகுது மக்களே. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் போட்டில் போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கள் போட் ஃபுல்லாகவே நார்த் இந்தியன் குரூப் தான் இருந்துச்சு. அதில் வந்து ஒரு சில பேர் வந்து பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோஷங்கள்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை நீங்களே பாருங்கள், ரா சவுண்டாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது மக்களே, திருவள்ளுவர் சிலை பக்கத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுதான் வந்து விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் சிலையும் இணைக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜ். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விவேகானந்தர் பாறையை வந்து ரீச் பண்ணியாச்சு. 2-3 மினிட்ஸ், அதுக்கு மேலெலாம் அங்கே ட்ராவலிங் டைம் இல்லை. சுற்றியுமே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. பட் எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா, இந்த இடத்துல எப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடத்த முடியுது? ஏன்னா கம்ப்ளீட்டாக வந்து சுற்றி கடல் இருக்குது. கடலுக்குள்ளே வந்து இவ்வளோ பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து எப்படி இவங்களால் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியுதுங்கிறது ஒரு பெரிய டவுட்டாகவே இருந்துச்சு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக நாங்கள் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த 75 + 75 150 ருபீஸ் நாங்கள் பே பண்ணி ஃபெரியில் வந்து விவேகானந்தர் பாறையில் இறங்கிட்டோம் மக்களே. அதுக்கப்புறம் இங்கேருந்து மேலே போய் விவேகானந்தர் பாறையை தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இங்கே தான் வந்து என்ட்ரி டிக்கெட் வாங்கணும். என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு தான் நம்ம உள்ளே போக முடியும். ஸோ ஈவன் இங்கே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து 2 கியூ இருக்குது. லேடிஸ்க்கு ஒரு கியூ, ஜென்ஸுக்கு ஒரு கியூ. லேடிஸ் கியூ வந்து கூட்டம் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதனால் டிக்கெட்டை சீக்கிரமாக வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய பொருட்களுக்கு நம்ம தான் பொறுப்பு. ஸோ அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து இந்த மண்டபத்தில் வந்து பார்வையாளராக நம்ம போகும்போது என்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக போட்டிருக்காங்க. அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா புகைப்பிடிக்கக்கூடாது. அப்புறம் வந்து மண்டபத்திற்குள்ளே தான் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் உணவுப் பொருட்களை வந்து இங்கே வச்சு சாப்பிடக்கூடாது. அது இல்லாமல் இங்கே வந்து ரொம்ப காஸ்ட்லி, எல்லாமே வந்து ரொம்ப பொருள் செலவில் நம்ம பண்ணப்பட்டதுனால இந்த இடத்த வந்து ரொம்ப பத்திரமா வச்சுக்கிறதுக்கு நம்ம தான் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் போட்டிருக்காங்க மக்களே. ஸோ விவேகானந்தர் பாறையோடைய இன்னையோட எபிசோட நான் இதோட முடிச்சுக்கிறேன் மக்களே. ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் கவர் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே டீட்டெயில்டாக நிறைய இன்ஃபர்மேட்டிவாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்குது. ஸோ அதை சொன்னோம்னா இன்னும் எபிசோடு வந்து பெரிய எபிசோடாக போகும். ஸோ அதனால் இன்றைக்கி இதை க்ளோஸ் பண்ணிட்டு அதை டீட்டெயில்டாக நான் நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு போடுறேன் மக்களே. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் and see you in the next video. Bye.